என்ன சொல்லணும் வருமா அதுவும் கேட்குறீங்களா? நெட்டை ஒன்றிய அரசாங்கமே அவங்களே ரத்து பண்ணிட்டாங்க. நீட்டை இந்த மாணவர்களை சேர்ப்பதை கைவிடணும்னு நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. ஆனால் நீதிமன்றம் அது ஏற்க மறுக்குது. அதில் முறைகேடு நடந்திருக்குது, வினாத்தாள் வெளியாகி விட்டது, பல குளறுபடி நடந்திருக்குது. வினாத்தாள் வெளியானது மட்டுமல்ல, என்ன பதில் எழுத வேண்டும் என்பது ஆள் வைத்து எழுதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் முறையாக நடந்திருக்குது. 720 மதிப்பெண்கள். எந்த காலத்திலையும் இவ்வளோ அதிக மதிப்பெண்கள் அதிகமான மாணவர்கள் பெற்றதே கிடையாது. இந்த முறை பெற்றிருக்கிறாங்க. ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 7 பேர் 720 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. முறைகேடு நடந்திருக்கிறது, முதல்ல நடக்கலைன்னாங்க. பிறகு ஒன்றிய அமைச்சர் ஆமாம் நடந்திருக்கிறது, உண்மைதான் என்று அவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தேர்வையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, நேர்மையான முழுக்க நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, எங்களுக்கே தெரியும். அதிகாரிகள் மட்டுமல்ல, காவலர்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய கருப்பு ஆளுகளும் இருக்காங்க. அவங்களுடைய உதவியோடு தான் ஆங்காங்கே சாராயம் விற்கப்படுகிறது. அவங்களுடைய உதவி இல்லாமல் சாராயம் விற்க முடியாது. ஒவ்வொரு காவல் நிலையமும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து காவல் நிலையங்களும் சாராயத்தை அனுமதிக்க மாட்டோம் என மிக உறுதியாக இருப்பார்களேயானால் ஒரு இடத்தில் கூட சாராயம் என்பது விற்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அங்கங்கே இருக்கிற ஒரு சில இடங்களில் அங்கங்கே உள்ளூரில் இருக்கிற இந்த காவல் நிலைய அதிகாரிகள், காவலர்கள் விற்பதற்கான மாமூல் வாங்கி கொண்டு விற்பதற்கு அனுமதிக்கிறார்கள். அதனால தான் இந்த பிரச்சனை வருகிறது. இதை முற்றிலும் நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போ கள்ளக்குறிச்சிக்கும் பிறகு ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அரசு போட்டிருக்கிறாங்க. 3 மாத காலத்திற்குள்ள அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த கமிஷனுக்கு நாங்களும் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்வோம். கமிஷன் விசாரிக்கிற பொழுது இவைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விசாரித்தால் உண்மை என்னவென்று தெரிய வரும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. விக்கிரவாண்டி தேர்தலில் எங்கள் அணிதான் வெற்றி பெறும், திமுக வேட்பாளர் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற. இது ஒரு சம்பவம், இது ஒரு நிகழ்வு. ஒரு நிகழ்வின் காரணமாக ஒரு தேர்தல் முடிவெல்லாம் ஒன்றும் வராது. அதை பயன்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இப்போ அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டி போடலைங்கிறதுக்கு சொன்ன விளக்கம் ஏற்புடைய விளக்கம் அல்ல. தேர்தல் சரியாக நடக்காது, நேர்மையாக நடக்காது. தேர்தல் நடத்துகிற யார்? தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது. அந்த தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் அதிமுக போட்டி போட்டாங்க. அதே தேர்தல் ஆணையம் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நடத்துது. தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்திட்டு போட்டி போடலைன்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் பாஜக, பாமக, அதிமுக ஒரே நிலையை எடுக்கிறாங்க. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இவங்க ஏன் போட்டி போடலைங்கிறத பற்றி என்னங்கிறத புரிந்து கொள்ளலாம். இது ஒரு உள்நோக்கம் உடையது. இந்த உள்நோக்கம் வெற்றி பெற, இந்த உள்நோக்கம் இல்லை. எதுக்காக இவங்க போட்டி போடலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த உள்நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது. அங்கே திமுக தலைமையிலான கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து களத்தில் நின்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை பெறுவதற்குள்ள அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கின்றன. கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டணி நடைபெற்ற கூட்டமே வெற்றியை தீர்மானித்து முடித்துவிட்டது. அவ்வளவு சிறப்பாக மிகுந்த எழுச்சியோடு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளின் சார்பாகவும் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் கட்சி சார்பாகவும் வாக்குச்சாவடி வாரியாக பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு கட்சியும் நியமிச்சிருக்கிறாங்க, இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தால் எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. என்ன சார்? எதிர்கட்சி அப்படி பேசலன்னா அது எதிர்கட்சி இல்லை.
இந்த விசாரணையே போதுமானது தான். எதிர்கட்சிகள் அவங்க கடமைக்கு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதுபடி சொல்கிறாங்க. முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறாங்க. எடப்பாடி ராஜினாமா பண்ணால் எத்தனை ராஜினாமா பண்ணியிருக்கணும்? ஒரு ராஜினாமா இல்லை. அது அமைச்சர் முதலமைச்சராக இருந்தே இருக்க முடியாது. 13 வருஷம். இதில் தூத்துக்குடியில் துப்பாக்கி நடந்தது. துப்பாக்கி சூடை பற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? முதலமைச்சர் தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிந்து கொண்டார். எந்த முதலமைச்சராவது இப்படி சொல்லுவாங்களா? என்ன அன்றாடம் தமிழ்நாட்டில் என்ன சம்பவம் நடைபெறுகிறது என்பது உடனுக்குடன் தெரிகிற இடத்துல அந்த வாய்ப்பை பெற்றிருப்பவர் தான் முதலமைச்சர். இங்கே இன்னைக்கு கூட்டம் நடக்குதுன்னா நம்ம முதலமைச்சருக்கு தெரியும். துப்பாக்கி சூடு நடந்து 13 பேர் செத்ததுக்கு பிறகு, பல பேர் காயம்பட்ட பிறகு தொலைக்காட்சியில் பார்த்தான் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலை. உடனடியாக 18ஆம் தேதி சம்பவம், 19ஆம் தேதி உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இது இடமாறுதல் மாற்றப்பட்டிருக்கிறாரு. எஸ்பி உள்பட பல பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் அளிக்கப்பட்டிருக்குது. சட்டமன்றத்தில் சொல்கிறார், நான் ஓடி ஒழிய மாட்டேன் அப்படின்னு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்.